செல்லாச்சு சென்ற ஐயா இன்னும் தெருக்குத்து நடிகர் தெருக்குத்து ஆசிரியர் சூரவேஷத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல சிறப்பான பெயர் அடித்த ஐயா மதிப்புக்குரிய முனியாண்டி திருவாளர் ஐயா நாடக ஆசிரியர் முனியாண்டி அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி வாழ்க வளமுடன். அப்படினாலும் தமிழ்நாடு வந்தபொழுது ஆள் விளக்க மீது உங்களுக்கு புரியுமா? சொன்னால்தான் தெரியும். நான் எப்படி வந்திருக்கிறேன், நான் யார், எந்நாட்டை சேர்ந்தவள், இதற்கு இந்த ஆழ்வார் உறவு தெரியுமா? யார் தெரியுமா? நான் தற்பன அருளால் வந்தேன்.
என்று எப்படி விளக்கம் என்று புரிகிறதா? புரியுது. இந்த உலகத்திலே பரம கடவுளுக்கும் பார்வத தேவிக்கும் சண்டை ஏற்பட்டு தான் முத்துக்களிலே 7 சங்கிகளாக பிரிந்து நாங்களும் அக்கா தங்கமகள் 7 பேர் அப்படி 7 பேரிலே நான் மூன்றாவதாக தங்கையாக இருக்க முடியாது. பூந்தமல்லி ஆண்டவருக்குரிய பூஞ்சோலை. ஆமா, எங்க அக்கா இருக்கிறாங்களே. என்னோட விளக்கத்தை சொன்னால் தெரியும். இது என்ன சபை? மக்கள் இருந்த மக்கள் சபை. என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய நாடு என்ன என்று விளக்கமாக சொல்லி ஓடிவா. அது மட்டும் கிடையாது. வேல் விளக்கம் மலரம்பு சேலை கட்டி இன்னொன்னு எப்படி வர தெரியுமா? எப்படிமா? நெத்தி தீலக பொட்டு நாங்கள் இருவரும் வந்து விட்டோம். என் தங்கைகள் இருக்கின்றார்கள். திருப்பரம் குன்றத்தில் திருப்பரம் குன்றத்தில்
திருப்பரம் குன்றத்தின் நீ சிரித்தால் முருகன் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் கொஞ்சமில்லை திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் வணக்கம். 7 அவதாரங்கள் நாங்க இருவர், லில்லி, பூஞ்சோலை, மாஞ்சோலை என்று எங்களை அழைப்பார்கள். ஏண்டி அக்கா, நம்ம வந்து விட்ட சகோதரி வருக 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 வருக. அக்கா வணக்கம். ஆசியா 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 ஆசி. ஆஹா, ஏண்டி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நம்ம 4 பேரும் வந்து விட்டோம். ஆமா. அனி தினமும் நம்ம 7 பேரும் நந்தவனம் சென்று நந்தவன அழகளை பார்த்து அங்க இருக்கிற மலரை பறித்து மலரை சரமாக தொடுத்து நம்ம கூதலில் சூடுவது வழக்கம். நம்ம 4 பேரும் வந்து விட்டோம், இன்னும் 3 பேரும் வரவில்லையே. அதானே அக்கா, நம் நால்வரும் நந்தவனத்தில் ஆடிப்பாடி கொண்டிருக்கும் பொழுது இருக்கும் வந்து விடுவார்கள். சரியான யோசனை. ஆமாண்டி. அவளுங்களுக்கு என்ன வேலையோ பொறுமையாக வரட்டும். அவளுங்காக மலரெல்லாம் பறித்து சரமாக தொடுத்து நம்ம வைத்திருந்தா கூந்தலை சூடி விடுகிறான். அக்கா, அது மட்டும் கிடையாது. இவ்வளவு நாட்களாக நம்ம தன நிலைமையில் வந்துட்டோம். ஆனா இன்றைய நேரத்திலே நம்ம அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். நந்தவனம் சென்று ஆடி பாடி தாளவனத்தை முடித்து விட்டால் அவர்களும் வந்து விடுவார்கள் அல்லவா? அப்படியே ஆகட்டுமே. புறப்படலாமா? வாங்க போகலாம். எப்படி போகலாம்? எடுத்து உரை. என்ன சிங்காரமோ இந்த மன பெருமை சிங்காரமோ. என்னுடைய தங்கை 4 பேரும் நந்தவனத்தில் ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்கள். இருக்கலாமா? இருக்க விட மாட்டேன். ஆலயத்தில் இருக்க விளக்கானது அணிந்து போக வேண்டும். கூந்தலை சூடிக்கொண்டு மலராகப்பட்டது வாடி போக வேண்டும். முகமும் கருவெடுத்து போக வேண்டும்.
நீங்க மூவரும் என் முகத்தை பார்க்காதீங்கக்கா. தங்கைமார்களா, என் முகத்தை பார்க்க வேண்டாம் தங்கைமார்களா. என்றும் இல்லாமல் இன்று நமக்கு என்ன ஆகிவிட்டது? ஒன்றுமே தெரியவில்லையே. ஒவ்வொரு முகமும் ஒவ்வொருவரும் பார்க்க முடியாமல் என்ன நடந்தது இது? அங்க பார்த்தீங்களாக்கா, ஆழத்திற்கு அணியாவளுக்கு அணிந்து விட்டிருக்கு. அது மட்டுமா அக்கா, கூந்தலில் இருக்கும் மலர்கள் எல்லாம் வாடி போய்விட்டது. அது மட்டுமா? நம்ம நால்வர் முகமும் கருகருத்து போய்விட்டது. ஆமா, நமக்கு என்ன நடந்தது? என்ன ஆச்சு? ஒன்றுமே புரியவில்லை. உண்மைதான் சகோதரி, அக்கா, இதை விளக்க தெரியும் என்றா நம்முடைய அண்ணன் கண்ணன், கோவிந்தன், வைகுந்தமே பதிப்பிடமா கொடுத்தோம். 32 கோடி லட்சம் விஸ்தன பொருந்திய சீதாபதி நாயகன் பராமரி தரிசித்த நீல மரகத வேண்டி விலகுவோம் தங்கி சக்கரம் வால் கதை தோழமில் சொல்லக்கூடிய 5 பஞ்சாயத்தும் தரித்து லட்சுமி தேவியும் பூமாதேவியும் இடைவிடாத வெண்சாபரியும் சொல்லியான யுகாதி கடவுள் நம்ம அண்ணன் கோபால கண்ணன் நாராயணமூர்த்தி வந்தால்தான் இதுக்கு விடை கண்டுபிடிக்க. அண்ணா கோபாலா, அவதாரம் என்னையே சார்ந்தது. 10 அவதாரங்களை கொண்டு அரக்கர்களை அழித்து அசுரர்களுக்கு வாழ்வு தந்து 10 அவதாரங்களை முடித்துவிட்டு வைகுந்தத்திலே லட்சுமி சமேதனாக வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் இந்த நேரத்தில் என் தங்கையின் அழுகுரல் ஓசை கேட்கின்றது. நீங்கள் ஆளிலை மேல் பள்ளி கொண்டே துயரே நம்ம
அம்மா அம்மா உங்களுக்கு என்ன நேர்ந்தது? என்னவென்று தெரியவில்லை அண்ணா. நாங்கள் அறிவோம். 7 வரை நந்தவனம் போவது வழக்கம். 3 தவறு நாங்கள் 4 வரை நந்தவனம் சென்றோம். நந்தவனத்தில் ஆடினோம் பாடினோம். அங்க இருக்க மலரும் பறித்தோம். மலர் பறிக்க வேலை என்ன ஆச்சு தெரியவில்லை அண்ணா. ஆயத்திற்கு அணியவளுக்கு அணிந்து விட்டது. அதிசயம். ஆமாண்ணா. கூந்தல் இருக்க மலர் அனைத்து வாரி விட்டது. 4 வருடமும் கருகழிந்து போய்விட்டது அண்ணா. உண்மைதானே? அது மட்டும் முடியாது. தினந்தோறும் காலையில் இருந்து தாமரை பூ எப்படி மலர்கின்றதோ அத்தன்மேல் போல இருக்கக்கூடிய எங்கள் முகமாகப்பட்டது எப்படி ஆடுகின்றது அண்ணா பாத்தீங்களா? தங்கா, அண்ணா என்ன ஆச்சு? என்ன நடந்தது? விளம்புங்கள் அண்ணா விளம்புங்கள். இதற்கு விளக்கம் தெரியவில்லை. ஆகையால் அம்மனை தேடி நாடி ஓடி வந்திருக்கிறேன். ஏனென்றால் அனைத்தும் அறிந்தவன் நீ. இந்த உலகத்துல மாயமும் சூதும் எல்லாத்தையும் தெரிந்தவன் நீ மட்டும்தான். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன காரணம் ஏது காரணம் சொல்லுங்கள் அண்ணா. தங்கா, அண்ணா இது ஒரு சாபத்தால் நேர்ந்தது. சாபமா? ஆமா. யார் கொடுத்த சாபம்? நீங்கள் பிறந்ததோ 7 ஆமா அண்ணா. உன்னுடைய சகோதரி மூத்தவள் உலகால உலகாலம் நாயகி செல்லி கொடுத்த சாபம் தான். நான் உன் விளையாட்டேன். ஏனம்மா? எங்க சகோதரி எங்களுக்கு சாபம் கொடுத்தார்களா? உண்மைதான். இருக்காது அண்ணா. கிடையவே கிடையாது. எங்கள் தாயை போல பார்த்து கொண்டவள் என் சகோதரி. எங்கள் அக்கா எங்களுக்காக எதுக்காக சாபம் கொடுத்து அவளுக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு தவறு செய்து விட்டீர்கள் அண்ணா. ஆகையால் அவள் சாபத்தை கொடுத்து விட்டாள். விளம்புங்கள் அண்ணா. தங்கா, தினந்தோறும் 7 பேரும் ஒன்றாக சேர்ந்து நந்தவனம் சென்று அங்கிருக்கும் மலைகளை பறித்து ஆரம்பமாக தொடுத்து ஒருவர் கூந்தலில் வைத்து அழகு பார்ப்பது வழக்கமாக. இன்றைய தினத்தில் நீங்க 4 பேர் தான் சென்றீர்கள். அவங்க 3 வரவில்லையே. வரவில்லை. இப்பொழுது செல்லி மூத்தவள் எந்த நிலைமையில் இருக்கிறார் தெரியுமா? ஒரு மாநில இடத்தில் அவளை மாற்றிக் கொண்டு அகப்பட்டு சிறையில் இருக்கிறார். ஆமா. எங்க அக்கா செல்லியா? அவ துன்பத்தில் இருக்கிறார். அவ துன்பத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் 4 பேரும் சந்தோஷமாக ஆடுவது பாடுவது அவளுக்கு மனம் பொறுக்கவில்லை. அண்ணா, என்ன? அக்காவை பார்க்க இந்த நிலை எங்களுக்கு தெரியாது அண்ணா. அக்காக்கு ஒரு ஆபத்து என்றா என்னிடத்தில் முறையிடுவார்கள். அவங்களுக்கு என்ன ஆபத்து நாங்கள் அறிவோம். இப்போது சகோதரி உடன் பிறந்த சகோதரிக்கு ஒரு ஆபத்து என்றால் ஆமா, அது தங்களையும் சார்ந்தது. கண்டிப்பா. அவள் துன்பத்தில் இருக்கும் பொழுது தாங்கள் சந்தோஷமாக இருப்பதுதான் அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆகையால் அவள் சிரம் தடுத்து உங்களுக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். சாபத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை. அண்ணா, அக்காவை பார்க்க வேண்டும். அக்கா தங்கை பாசம் யாரை விட்டது? எங்க அக்கா எந்த நிலைமையில இருக்கிறாங்க? அவங்கள உடனடியாக பார்க்க வேண்டும் அண்ணா. அப்படியா? ஆமா. இதோ அழைக்கிறேன் பாருங்கள். ஆஹா. சகோதரி எப்படி இருந்த நீ? தங்கா, சகோதரி உலகாலும் நாயகி, ஏனம்மா இந்த நிலைமை? உன் வாடா மலர் மாலை எங்கு? உன் வேப்பிலை ஆடை எங்கு? உன் மலர்ந்த செந்தாமரை போல இருக்க வேண்டிய முகமானது இப்படி துன்பத்தில் இருக்க காரணம் என்ன? அண்ணா, ஒரு மாநில இடத்து எதிலாம் கேட்க கூடாது, அது கேட்டு விட்டேன் அண்ணா. அப்படி என்ன கேட்டாய்? தாய்க்கு தலைமகளா இருக்க வேண்டும், தலைச்சங்கரு சுமந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண்ணை எனக்கு நரபலி கொடுத்தா உன் கண் முன்னே தோண்டி காய்ச்சா இப்படி உழைத்து விட்டேன். உங்களுக்கு ஆடு மாடு பன்றி என்று முக்காவுகள் கொடுக்கின்றன. இதை விட்டு விட்டு நறுபலி கேட்க தகுமா? கேட்கலாமா அக்கா? காலையில காவல் வாங்கி அடி பாவி, உனக்கு எதுக்கு இந்த பலிகள்? தங்கா, உன்னுடைய அக்கா நான் தவறு செய்து விட்டேன் அம்மா. நாங்கள் அறிவோம். இனிமேல அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அம்மா. அண்ணா, அது மட்டும் இல்லாமல் என்னை கட்டி பிடித்து மொத்த நான் பார்க்கிறேன். என்ன ஆவேசம் கொள்ள வேண்டும் அண்ணா? அனைத்து நீங்கள் அறிவார். ஒரு மனிதன், ஒரு மாநில பிறவி ஒரு தெய்வத்துடன் ஒண்ணு சேருவதா? தங்கா, நடக்கலாமா? நடக்கத்தான் என்னை விடலாமா? அப்படி சேர விட்டு விடுவேனே நான். என்னன்னா விளையாட்டு? நான் இருக்கும் பொழுது
அச்சம் கொள்ள தேவையில்லை, பயப்பட வேண்டாம். ஒரு தெய்வத்தோடு மாநிலம் ஒன்று சேர்ந்தால் இந்த உலகம் தாங்குமா? உலகம் அழிந்து விடும். பூமாதேவி தான் பொறுத்துக் கொள்வாள். உண்மைதானே தங்கா? சொல்லுங்கள் என்ன இதெல்லாம் எதனால ஏற்பட்டது தெரியுமா? ஏற்பட்டது ஒரு சாபத்தால் விழுந்தது. சாபமா? ஆமா. என்ன? என்னுடைய மைத்துனர் செல்லிக்கு கொடுத்த சாபம் அது. என்ன சாபம் கொடுத்தா? ஒரு நேரத்திலே கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் இதோ என் தங்கையாக செல்லியாக இருக்கும் சக்திக்கும் சபதம் ஏற்பட்டது. அந்த சபதத்தில் அப்பொழுது சக்தி உயர்ந்தவள் என்று அவள் உரைக்க, சிவன்தான் உயர்ந்தது என்று அவர் உரைக்க, இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த இடத்தில் இருவரும் சரி சமமாக நாட்டியம் ஆடலாம். இந்த நாட்டியத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என்று சக்தி உரைக்க, அந்த நாட்டியத்தில் சிவபெருமான் வெற்றி கண்டு விட்டார். ஒரு ஆண்மகனாகப்பட்டவன் காலை தூக்கி நடனமாடினார். ஒரு பெண்ணாக பிறந்தவள் நாட்டியம் ஆட முடியுமா? அவர் காலை தூக்கி தாண்டவம் ஆட அதை கண்டு இவள் பயப்பட இவள் கைலாயத்தை விட்டு பூலோகத்தை நோக்கி வந்தார். தோல்வியை ஒப்புக்கொண்டு அந்த நேரத்தில் எப்பொழுது கணவன் வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் எதிர்த்து பேசினாயோ, சரி சமமாக நின்றாயோ, இப்பொழுது உனக்கு சாபத்தை அளிக்கிறேன் என்று அவர் சாபத்தை கொடுத்தார். என்ன சாபத்தை கொடுத்தார்? முட்டத்தூர் கிராமத்தில் முச்சந்தி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இவள் கால் சிலம்பாகப்பட்டது. 7 இடத்தில் 7 முத்துக்களாக சிதறி விழுந்தது. அதில் முதல் முத்து விழுந்த இடத்தில் முட்டத்தூர் கிராமம் என்று விளங்க வேண்டும். அந்த இடத்தில் செல்லியாகடி அவதாரம் எடுத்து ஒரு மனிதனுக்கு கேட்க கூடாத வரத்தை கேட்டு அவனுக்கு கொடுக்க கூடாத பலியை கொடுத்து அவனுக்கு அடிமையாக வேண்டும், படாத துன்பங்கள் துயரங்களை பட வேண்டும் என்று அவர் சாபத்தை கொடுத்தார். அந்த சாபத்தின் விளைவுதான் இது. உண்மைதான். சரி, ஏதோ மைத்துனா தெரியாத சாபத்தை கொடுத்து விட்டார். அக்காவை நீங்க தான் இப்பொழுது அந்த சாபத்தை விலக வேண்டும் என்றால் உங்களால் மட்டும்தான் முடியும். என்ன காரணம்? அம்மா, அவருக்கு போட்டி நடக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த சந்திரசேகர் ஜமீன்தார் என்பவன் மனிதர்களாக மதிப்பது கிடையாது. அவன் ஆணவம் கொண்டிருந்தான், உயிர்களை துச்சமாக நினைத்திருந்தான். இதை கண்டார் சிவபெருமான். ஆமா, இப்பேற்பட்டவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, பாமர மக்கள் அடிமையாக வாழக்கூடாது என்பதற்காக அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கு இப்பெரும் அவதாரத்தை எடுத்தால் செல்லி. உண்மைதான். அப்படியா? ஆமா. ஆணைக்கு ஒரு பெண்ணை அடிமை என்று இதோ பாரம்மா, என்னதான் பெண்கள் சொத்து பத்தோடு இருந்தாலும் சரி, ஆண் மகனுக்கு அடக்கமாகத்தான் இருக்க வேண்டும். சரி, கணவன் வார்த்தையை மீறினால், கணவன் வார்த்தையை தட்டி கழித்தால் செல்லிக்கு இருந்த நிலைமைதான் பாமர மக்களுக்கும் நடக்கும். இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டுதான் செல்லியானவன். இப்பொழுதும் பாமர மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தால் இந்த செல்லியை வணங்கினால் அடிமைத்தனம் நீங்கும் என்பதற்காக இந்த அவதாரம் எடுத்திருக்கிறார். 7 முத்துக்கள் விழுந்து எடுத்து 7 அவதாரங்கள் நாங்களும் எடுத்திருக்கிறோம். அவர்கள் தான் நீங்கள். சரி அண்ணா, அப்படியாகட்டும். இப்பொழுது அக்கா அனைத்தையும் இழந்து தனிமரமாக நிற்கின்றார். அதுக்கு நான் என்ன செய்வது? அந்த மந்திரவாதி சந்திரனை எப்படி அழிப்பது நீங்கள் தான் தெரிவிக்க வேண்டும். என்னால முடியாது. இது உன் விளையாட்டு. இப்பொழுது விளையாடுகின்ற சகோதரி காப்பாற்ற வேண்டும் அண்ணா. முடியாது. எப்படி அண்ணா தெரியாம சொல்லிவிட்டாங்க. அண்ணா, நீங்க அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு பொன்மொழியாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த சந்திரசேகர் நேராக சென்று நீங்கள் தான் அக்கா அழிக்க வேண்டும் அண்ணா. உன்னுடைய அக்காவுக்காக நீங்கள் பரிந்து பேசுகிறார்களே, எனக்கு மட்டும் இருக்காதா? ஏனென்றால் கணவருக்கு பெண் அடக்கம் என்று சொல்லி தள்ளிடுவோம் போலகுது. அப்படியா? ஏன்னா நீ முழு திருட, நாங்க அத்தனை பேரும் முக்கா திருடுங்க. நீ எப்பேர் பட்டமோ மாய கண்ணே சூது பகட அத்தனை எங்களுக்கு தெரியும். பகட தாயத்தை சூழ்ச்சியால விளையாடி வைங்க. நடந்து முடிந்தது, நடக்க இருப்பது அத்தனையும் அறிந்தவன். மீண்டும் என்ன நடக்க போகிறது விளம்பங்கள் அண்ணா. அந்த சந்திரசேகர் நயினார் அழிவது. அண்ணா, நீங்க எப்படி சொன்னீங்க? பெண்கள் எல்லாம் கணவருக்கு அடக்கம் சொன்னீங்களா? அப்படியே அடங்கி இருக்கணும். நீங்க தானே எதனா எங்களை காப்பாத்தி கொடுக்கணும் அண்ணா. அப்படியா? நீங்க சொன்ன பிரகாரமே உங்களுக்கு அத்தனை பேர் அடங்கி இருக்கணும்.
சரி ஆகட்டும். எதற்காக அந்த சந்திரசேகர் அண்ணாரை அழிக்க முடியாது என்று ஒருத்தன் தெரியுமா? அவன் இடத்தில் ஒரு மந்திரக்கோள் இருக்கிறது. மந்திரக்கோளா? அந்த மந்திரக்கோள் அவன் கரத்தில் இருக்கும் வரை அதுக்கு அடிமையா? அந்த மந்திரக்கோளுக்கு கட்டப்பட்டவள் செல்லியானவள். அந்த மந்திரக்கோள் யார் கரத்தில் வைத்துக் கொண்டு கோளுக்காக அடிப்பட்டியா? அந்த மந்திரக்கோளை யார் ஒருவர் கருத்தில் வைத்துக் கொண்டு செல்லியை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அச்சனமே செல்லி அவர் கண் முன்பதாக தோன்றும். மாய கண்ணா, உன் விளையாட்டு இதோட போதும். ஏனம்மா? உன் மாய கண்ணால் உன் காம கண்களை ஒரு முறை அந்த மந்திரக்கோளை உத்து பார்த்தால் போதும், அந்த மந்திரக்கோள் காணாமல் போய்விட்டு இதெல்லாம் என்ன விளையாட்டு அண்ணா? தங்கா, தவறை உணர்ந்து விட்டாயா? உணர்ந்து விட்டேன் அண்ணா. இனி ஒரு காலமும் அப்பேற்பட்ட பலியை கேட்க கூடாது. இனிமேல அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். பிராமண மக்கள் எந்த பலியை உனக்கு கொடுக்கிறார்களோ அதை மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகாலம் நாயகி, நரபலி கேட்பது தவறு. தவறை உணர்ந்து விட்டாயா? உன்னை காப்பாற்றுவது என் பொறுப்பு. அதோ பார்த்தீர்களா, அம்மன் ஆலயம் தெரிகிறது. அங்கு சென்று அனைவரும் மறைந்து கொள்ளுங்கள். மறைந்து விட்டு நான் எப்பொழுது அழைக்கிறேனோ அப்பொழுது வந்து அந்த அழைக்கனை அழித்து விடலாம். அப்படியா?